ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. நேற்று எபிசோடில் காவேரியோட குழந்தைய பற்றி நம்ம ஃபீல் பண்ணுற மாதிரி ஒரு ட்ராக் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. அதாவது விஜய் வந்து அந்த அம்மா போட்டதுனால ஏதாச்சும் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸு அது மாதிரி காமிச்சிருந்தாங்க. நம்ம அதுக்கு நேற்றுக்கு கிளியரான ஒரு வீடியோ கொடுத்துருந்தோம். கண்டிப்பாக பாப்பாவுக்கு எதுவும் ஆகாது, பிகாஸ் அப்கமிங்கில் ஃபங்க்ஷன் ட்ராக் இருக்குது. ஸோ பாப்பாவுக்கு எதாவது மாதிரி இருக்கதா இருந்தால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் ட்ராக் கொண்டு வந்திருக்க மாட்டாங்க. ஸோ அவ்வளோ சேட்னஸில் ஒரு ஃபங்க்ஷன் ட்ராக் வந்து கொண்டு வந்திருக்க மாட்டாங்க. என்னதான் கங்கா வந்து அடம் பிடிச்சாலும் கங்காவுமே அதுக்கு அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ கங்காவுக்கு ஒரு பொறாமை இருந்தாலும் காவேரி மேலே லைட்டாக ஒரு சின்ன ஒரு பாசம் இருக்க தான் செய்யும். அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா அது வெளிவரும். பட் பொறாமை அதை விட அதிகமாக இருக்கும், அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. பட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கங்காவோட குழந்தைக்கு ஏதாவது ஆகிருமோ அப்படின்னு கங்காவே ஃபீல் பண்ணுற மாதிரி ஒரு ட்ராக் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஆக மொத்தம் நமக்குள்ள ஒரு பயத்தை க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் மாற்றி மாற்றி 2 குழந்தைக்கும் ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காங்க. பட் 100% என்னோட ஒரு உள் நோக்கம், என்னோடய உள் மனசாட்சி சொல்கிற விஷயம் என்னென்னு 2 குழந்தைகளுக்குமே எதுவுமே ஆகாது. ஸோ அந்தளவுக்கு பேடெல்லாம் கொண்டு போக மாட்டாங்க எம்என் டீம் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப நல்லாவே புரியுது. பட் ஆனால் இந்த குழந்தையில ஒரு முக்கியமான விஷயமும் இருக்குது. அது என்னென்னு நம்ம தனியாக டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் ஆனால் குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. பட் அந்த மாதிரி கொண்டு போக மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ இன்கேஸ் குழந்தை ஸ்கேன்லேயே தெரிஞ்சிடும் இல்லையா. ஸோ 2 பேரில் யாராச்சும் ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்ளம் இருந்தாலும் கண்டிப்பாக ஃபங்க்ஷன் ட்ராக் கொண்டு வர முடியாது. ஸோ அதனால் இப்போ குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் இந்த இது மூலயமா ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த இவ்வளோ தூரம் வந்து இந்த ரீசன், அதாவது காவேரிக்குள்ளே அந்த கேள்வி வரதுக்கான காரணமே இதுவாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. என்ன அப்படின்னா, ஸோ அவங்க அம்மா வந்து பார்த்திங்கன்னா காவேரிக்காக சாமிக்கிட்ட வேண்டியிருக்காங்க. பட் காவேரிக்கு என்ன பிரச்சனைங்கிறது வேறு யாருக்குமே தெரியாது. மாப்பிள்ளைக்கும் சாரதாமாவுக்கு மட்டும், அதாவது விஜய்க்கும் சாரதாமாவுக்கு மட்டும் தான் தெரியும். அதனால தான் அவங்க வேண்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த இடத்துல நம்ம குழந்தைக்கு பிரச்சனை வரும்னு சொல்கிறப்போ நமக்காக யோசிக்காமல் காவேரிக்காக யோசிக்கிறாங்களே, காவேரி குழந்தை நல்லா இருக்கணும்னு யோசிக்கிறாங்களேன்னு சொல்லி அங்கே ஒரு பொசசிவ்னஸ், அங்கே ஒரு பொறாமை பிடிச்ச ஒரு கோவம் வருது இல்லையா. ஸோ அதுக்காக தான் அந்த ட்ராக் கொண்டு வந்திருக்காங்க நான் நினைக்கிறேன். அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா காவேரி மேலே இன்னும் கங்காவுக்கு ஒரு பொறாமை, ஒரு கோவம் வரணுங்கிறதுக்காகவே இந்த சீன் கொண்டு வந்திருக்காங்கன்னு தான் எனக்கு ஃபீல் ஆகுது. மற்றபடி குழந்தைகளுக்குலாம் எதுவும் ஆகாது. அதாவது காவேரி மேலே அவங்க அம்மா, அதாவது பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறது என்னோட குழந்தை, பட் என்னோட குழந்தைக்காக யோசிக்காமல் காவேரி குழந்தைக்காக யோசிக்காங்களேன்னு சொல்லி அங்கே ஒரு செல்ஃபிஷாக, அதாவது ஒரு பொறாமை பிடிச்ச மாதிரி ஒரு இன்னும் ட்ரிகர் ஆகிற மாதிரி கங்கா வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக் கொண்டு வராங்க. அதுக்கு முக்கியமான காரணம் கங்கா ட்ரிகர் ஆகணும். ஸோ அவங்க இன்னும் வந்து நெகட்டிவாக மாறணும் அப்படிங்கிற மாதிரி தான் ட்ராக் வந்து மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கான ஒரு அடிப்படை, அதுக்கான ஒரு அடுத்த ஒரு அடித்தளம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன் இந்த ஒரு ட்ராக்கை. இது என்னோட ஒரு தாட். இது இல்லாமல் வேறு ஏதாச்சும் பல கோணங்கள் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் அதை பற்றி மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.